ஒரு டிவி கேட்காரனுக்கு எனக்கும் செம்மையான ஆர்குமெண்ட். சவுதியில இருக்கேன், இங்கதான் அவனும் இருக்கிறான், நம்மளோட வீடியோஸ்லாம் ரெகுலரா பாப்பான் போல இருக்கு. இன்னைக்கு என் நேரமா இல்ல அவன் நேரமான்னு தெரியல, நான் அவன் கண்ணு முன்னாடி மாட்டிக்கிட்டேன். ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல நல்லா தான் பேசிட்டு இருந்தான். கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் தான் அவன் முழுசா சந்திரமுகியா மாறினதை பார்த்தேங்கிற மாதிரி அவன் முழுசா தற்கொலையா மாறினதை நான் பார்த்தேன். நம்மளோட வீடியோஸ் பொதுவா நல்லதுன்னா நல்லது, கெட்டதுன்னா கெட்டதுங்கிற மாதிரி தான் இருக்கும். அதுலயும் நம்ம பேஜ்ல தாவைக்கா பண்ண பல நல்ல விஷயங்களை எடுத்து நம்ம பேசி இருக்கோம். பட் எதெல்லாம் தப்புன்னு சொல்லி நம்ம பேசி இருக்கோமோ அது எல்லாத்துக்குமே ஒரு டிஃபெண்டிங் பாயிண்ட் வச்சு பேசிட்டே இருந்தான். நானும் பெருசா அவனை கண்டுக்கல. ஓகே ப்ரோ, அப்படியா ப்ரோ, இப்படியா ப்ரோ அப்படிங்கிற மாதிரியே அப்படியே கொண்டு போயிட்டு இருந்தேன். பட் ஒரு கட்டத்துக்கு மேல என் மண்டையை சூடாக்கிட்டான். நானும் ஆப்போசிட் பாயிண்ட போட்டு நான் ஆர்கியூ பண்ண ஆரம்பிச்சிட்டேன். எவ்வளவுதான் எடுத்து சொன்னாலும் அவனுக்கு அதை ஏத்துக்க கூடிய பக்குவமும் இல்ல, அந்த அளவுக்கு மெச்சூரிட்டியும் இல்ல. முழுக்க ஃபேன் மைண்ட் செட்ல இருக்கான். சரி, ஆர்கியூமெண்ட்டை முடிச்சு விடுவோன்ட்டு ஃபைனல்லாக்கா சின்ன கொஸ்டின்ஸ் கேட்டேன் அவன்கிட்ட. அதுல முதல் விஷயம், சிஎம் விஜய் ஏன் பத்திரிகையாளர்களை சந்திக்க மாட்டாரு? அதுக்கு உடனே ஒரு பாயிண்ட் சொன்னான், பத்திரிகையாளரை சந்திச்சே ஆகணுமா சிஎம், அப்படி எங்கேயாவது ரூல் இருக்கா அப்படி அப்படின்னு கேட்டான். டே, அப்படியெல்லாம் ரூல் கிடையாதுடா. பட் ஒரு பப்ளிக் சர்வெண்ட்டுக்கும் மக்களுக்குமான கான்டாக்ட் என்ன? பத்திரிகையாளர் சந்திப்பு தான். அந்த இடத்துல மட்டும்தான் மக்கள் சார்பில் இருக்கிற கேள்விகளை பத்திரிகையாளர்கள் மூலமா கேட்க முடியும். அதுக்கு அந்த பர்சன் என்ன டிஃபெண்ட் பண்ணி பதில் சொல்றாருங்கிறத தான் எல்லாரும் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுவாங்க. அது மட்டும் இல்லாம தாவேகா நிர்வாகிகள் சம்பந்தப்பட்ட அவ்வளவு கேசஸ் இருக்கு. குட்கா கடத்தல்ல இருந்து கற்பழிப்பு கேஸ், ஊழல் கேஸ், அப்படி இப்படின்னு. சோ இதுக்கெல்லாம் ஒரு கிளாரிபிகேஷன் கொடுக்கறதுக்கு கூட ஏன் உங்க அண்ணனால முடியல? அது மட்டும் இல்லாம அஜித் குமாரோட லாக்அப் டெத், அந்த டைம்ல அவர் சிஎம் இல்ல, அஜித் குமாரோட குடும்பத்தினரை போய் நேர்ல சந்திச்சு ஆறுதல் கூறின இதே விஜய் இப்போ ஜெயில ஒரு ஹேண்டிகப்பா அடிச்சே கொன்னாங்களே. இத பத்தி ஒரு சின்ன பிரஸ் மீட்டோ இல்ல உங்க ஸ்டைல்ல ரீல்ஸ்லயே கூட ஏன் வாயை திறக்க மாட்டீங்க? ஏன்னா அப்போ உங்களுக்கு அனுதாபமும் அந்த அனுதாபம் ஓட்டா மாறதும் தேவைப்பட்டுச்சு. இப்போ நீங்க ஓட்ட வாங்கிட்டு உட்கார்ந்துகிட்டு இருக்கீங்க. எவ்வளவோ விமர்சனங்கள் இருக்கு. இதுக்கெல்லாம் கிளாரிபிகேஷனா மக்கள் உங்ககிட்ட பதில தான் கேட்கறாங்க. புறம்போக்கு நிலத்துல அரசாங்கத்தால கட்டி கொடுக்கப்பட்ட வீட்டுல இருந்த எத்தனையோ குடும்பங்கள் இன்னைக்கு தாவேகா ஆட்சியில அந்த வீடெல்லாம் தகர்க்கப்பட்டு அந்த மக்கள் எல்லாம் போகிறதுக்கு இடம் இல்லாம நிக்கிறாங்க. இப்படி எவ்வளவோ பிரச்சனை இருக்கு. இருந்தாலும் இதுக்கும் டிஃபெண்ட் பண்ணுவேன்னு வந்து நிக்கிறேன். என் கூட ஆர்கியூமெண்ட் பண்ண அந்த பையனை மாதிரி எத்தனையோ பேரை என்னோட கமெண்ட் பாக்ஸ்ல நான் பாக்குறேன். இவனுங்களுக்கு தப்பு நடக்குதுன்னு தெரிஞ்சும் இவனுங்க முட்டு கொடுக்குறானுங்கன்னா, முன்னாடியே மகேந்திரன் வீடியோல சொல்ல மாதிரி அது ஒரு மனநோய் தான். ஆக்சுவலி நிஜமாவே நீங்க எல்லாம் பாதிக்கப்பட்டிருக்கீங்கடா. வெளியில வாங்க, தயவு செஞ்சு ரியாலிட்டி என்னன்னு பாருங்க. நாளைக்கு உன் வீட்லயும் இப்படி ஒரு விஷயம் நடந்துட கூடாதுங்கிறதுக்கு தான் என்ன மாதிரிலாம் நிறைய பேர் கேள்வி கேட்டுட்டு இருக்காங்க. நம்ம கேள்வி கேட்கிற உரிமையை கூட இழந்துட்டோம்னு வைங்களேன், நாளைக்கு இது ஒரு சர்வாதிகார ஆட்சியா மாறிடும்.